வணக்கம். இப்போ நான் பிரெட் ரோஸ்ட் செய்ய போறேன். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை உடைச்சு ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு பிரெட் ரோஸ்ட் தேவைன்னா நீங்க முட்டையை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இப்போ நான் 3 பிரெட்டுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இதை 2 முட்டையை உடைச்சு ஊற்றிட்டேன். இதை நல்லா இப்படி நம்ம பண்ணிடலாம். இதில் அளவு 2 முட்டைக்கு தேவையான அளவு சர்க்கரை 3 4 5 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்கும் ரோஸ்ட் சாப்பிடும்போது. இப்போ இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது பால், நல்லா காய்ச்சின பால். அது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு அளவு காமிச்சிடுறேன். 2 முட்டை போட்டிருக்கேன் இல்லைங்களா, 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பாலை இதுல ஊற்றிடலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு இந்த பால் எடுத்தா போதும். இந்த அளவுக்கு இது எடுத்தா போதும். அப்புறம் ரொம்ப எடுத்தீங்கன்னா பால் ரொம்ப ஆயிடும். அதுக்கப்புறம் பிரெட்ல பால் தண்ணியா அப்படி இருக்கும். அதனால இந்த 2 முட்டைக்கு இந்த சர்க்கரைக்கு இந்த பால், இந்த டம்ளர் அளவு பால் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். இதுல இப்ப நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதா வேலை. எல்லாருமே இந்த பிரெட் ரோஸ்ட் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் டைமு, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இது தோசைக்கல்ல போட்டுருலாம். கல் நல்லா காயிட்டோம். இது நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்படி நல்லா அந்த முட்டை அதுல செட் ஆயிடணும். அப்பதான் தனித்தனியா நம்மளுக்கு அந்த கரு இதெல்லாம் தெரியாது. நான் கரண்டிலே அடிச்சிட்டேன். நீங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்றது இருக்குதுங்களா, அதை வச்சு நல்லா பண்ணீங்கன்னா நல்லா இதாயிடும். இப்போ இது கடைசியா ஒரே ஒரு பிஞ்சு லைட்டா ஒரே உப்பு, அது கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் கூடுதலா தெரியறதுக்காக போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, தோசைக்கல் காஞ்சிருச்சு. இதுல நம்ம நெய் போட்டுடலாம். ரோஸ்ட்னாலே நம்ம நெய் தான், நெய் எல்லாம் யூஸ் பண்ணோம், அப்பதான் நல்லா இருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் பிரெட் எடுத்து கொஞ்சம் ஸ்டிம் பண்ணிடுவோம். கருகாம எடுக்கணும் போடுறது. அப்படி எடுத்துட்டு இப்படி நல்லா அது அப்படியே பிரெட் அதுக்குள்ள வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுருங்க மேலே.
நல்லா கொஞ்சம் அப்படியே இதில் நல்லா ஊறணும். அப்பதான் வந்து அந்த இனிப்பெல்லாம் அதில் வந்து நல்லா போகும். அதுக்குன்னு ரொம்ப கொழ கொழன்னு அதில் ஊற்றி ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா ஊறி அதில் விழுந்துடும். அதனால கரெக்டாக எடுங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து மேலே அப்படியே அந்த முட்டை இந்த சர்க்கரை இதெல்லாம் வந்து ரொம்ப மேலே தெரிஞ்சாலும் திகட்டாப்புல இருக்கும். அது தெரியாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு ப்ரெட்டுக்குள்ள அப்படியே முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. பாருங்க, இதை சிம் தீயில வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மெதுவாக திருப்பலாம். கருக விடக்கூடாது. அப்படியே சிம்லேயே வச்சு கருக விடாமல் இருக்கணும். நீங்கள் இந்த இது மேலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஒட்டலைன்னா அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்படி கொஞ்சம் மேலே பண்ணிடுங்க. திருப்பும்போது உங்கள் இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் இது இருந்ததுன்னா கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த இதே போதும் அப்படின்னு சொல்லும்போது இப்படியே விட்டுலாம். இது பாருங்க, ரெடி விட்டாச்சு. இது இப்படி 2 முட்டை எடுத்தோம்னா நம்ம இந்த பால் இந்த இதுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 பிரெட்டு போட்டுடலாம். இப்போ நான் 2 போட்டேன், இன்னும் இதில் 3 போட்டுடலாம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். 2 முட்டைக்கு இதில் பால் பண்ணும்போது 5 பிரெட்டு போடலாம். இப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் லைட்டாக மேலாப்பில் என்ன இருக்குங்க, இது நெய் நெய் இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை எடுத்துடலாம். சிம் தீயில வச்சு வச்சு கொஞ்சம் அப்படியே முருகலாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சுற்றி இந்த பிரெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் முருகலாக அப்படியே நல்லா வரும். ஆனால் தீ வந்து சிம்மில் இருக்கணும். கொஞ்சம் விட்டு வேணால் அப்படியே வேற மாறிடும். இப்போ வந்து இன்னும் ஒன்று போட்டுறேன். இன்னும் ஒன்றே ஒன்று. கோல்ட் ஆகிடுச்சு, என் குழந்தை கொஞ்சம் நடுவில் கட்டி கட்டி வராப்ப இருக்கும். அதனால் ஒரு மாதிரி குரல் கேட்காம வச்சுருக்கேன். ஏதோ சரியாக புரியலன்னு கோல்ட் ஆகிருக்கு. நாளைக்கு சரியாயிடும். பாருங்க, இது வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி நீந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி லைட்டாக மேலே இப்படி பண்ணிடலாம். கரெக்டாக அளவு நிறைய தேவைப்படுதுன்னா நீங்கள் இப்படியே நான் இப்போ முன்னாடி போட்ட மாதிரி எடுத்து போட்டுருங்க. இல்லை நிறைய இந்த மாதிரி கலந்தது மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கலந்தது மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அது மேலே வந்து வேஸ்ட் அடிக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் மேலேயே அப்படி விட்டு எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் வந்துடும் நமக்கு ப்ரெட்டோட. இப்போ சுற்றி லைட்டாக நெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நெய் தான் நல்லா வாசனையாக ரோஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும்.
இன்னும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறுமையாக நல்லா அடிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒன்று அந்த ஓரத்துலாம் இது கட் கட் ஆகாமல் அழகாக நல்லா வரும். நெய் போதும். கொஞ்சம் திருப்பி போட்டு மறுபடியும் எடுத்துருவோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து கல்லை விட்டு நவரவே கூடாது. பிரெட் ரோஸ்ட் போட்டோம்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு போட்டு போட்டு எல்லாத்தையும் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்பணும். இல்லைன்னா நீங்கள் போட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். மறுபடியும் போடுறதா இருந்தால். இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து அது வந்து கருகிட்டு. இல்லை நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பிடிக்க இது பண்ணாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், நாட்டு சர்க்கரை இதே மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதே அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் இதே மாதிரி நல்லா இருக்கும். இன்னும் வச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரெட் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள நல்லா அப்படியே அந்த டேஸ்ட்டோட நம்ம போட்ட அந்த முட்டையோட நல்லா வெந்து வரும். இல்லைன்னா நம்ம அப்படியே இது பண்ணி எடுத்தோம்னா மேலே அப்படியே கருப்பாயிடும், உள்ள அப்படியே கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா சிம்பிளான ரெசிபியா இருந்தாலும் அது செய்யும்போது பக்குவமா செஞ்சுதான் சாப்பிட பிடிக்கும். இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது சாப்பிடுறதுக்கு. பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருங்க. இன்னும் 2 போடலாம். இன்னும் 2 முட்டைக்கு 5 பிரெட் போடலாம். பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.